தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை கடந்த சில தினங்களில் படிப்படியாக உயர்கிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், வானிலை மையம் தெரிவித்துள்ள முக்கிய அறிவிப்புகள் என்ன? மேலும் விவரம். வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. குறிப்பா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஓரிரு இடங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்துல கரூர் மாவட்டம் பரமத்தியில 35 டிகிரி செல்சியஸ் அளவுக்கும், குறைந்தபட்சமாக கரூர் பரமத்தியில 15.5 செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள்ல இன்றைய தினம் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் பனிமூட்டம் சற்றே அதிகாலை வேளையில பனிமூட்டம் என்பது அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் மிதமான மற்றும் அடர்ந்த பனிமூட்டம் நிலவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை விலகிய பிறகாக தற்பொழுதைய வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை தமிழகத்துல வெப்பநிலை வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு இயல்பிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.